பிரபல சமூக ஊடகங்களை பயன்படுத்த கட்டணம் வசூலிக்க சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் முடிவெடுத்துள்ளன. இன்ஸ்டா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த 3 சமூக வலைத்தளங்கள்ல இனிமேல் கட்டண முறை அமலுக்கு வரதா மெட்டா நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. இது எந்தெந்த விஷயங்களுக்காக கட்டணம் வசூலிக்கப்படுது, ஏன் வசூலிக்கப்படுது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல மெட்டா நிறுவனம் இப்ப ஈட்டக்கூடிய வருவாயிலிருந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்கு. மிகப்பெரிய அளவு விளம்பர வருவாய் தான் மெட்டா நிறுவனம் சார்ந்திருந்தது. இப்ப ஆப்பிள் நிறுவனத்துடைய தனி உரிமை கொள்கையில மாற்றங்கள் செய்யப்பட்டதன் காரணமா இந்த விளம்பரங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாய் குறைந்திருக்கு. இதை ஈடுகட்ட மெட்டா நிறுவனம் புதிய திட்டத்தை வகுத்திருக்காங்க. என்ன திட்டம் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும், வருமானத்தை அதிகரிக்கணும். அதை யார்கிட்ட இருந்து வாங்குறது? பயனாளர்கள்கிட்ட இருந்து நேரடியாகவே வாங்குவதற்கு மெட்டா நிறுவனம் முடிவு செஞ்சிருக்கு. இதை எப்படி வசூலிக்க போறாங்க? அதாவது பிரீமியம் ஃபீச்சர்ஸை கொடுக்க போறாங்க. இப்ப இருக்கக்கூடிய வசதியை விட கூடுதலான சில வசதிகளை பயனாளர்களுக்கு கொடுக்க போறாங்க. அந்த வசதியை பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்க கட்டணம். என்ன மாதிரியான வசதி? இப்ப இன்ஸ்டால நீங்க ஒருத்தருடைய ஸ்டோரியை பாக்குறீங்க அப்படின்னா அந்த ஸ்டோரியை யார் பார்த்தாங்க அப்படின்றத அந்த யூசர் பார்க்க முடியும். ஆனா இந்த பிரீமியம் ஃபீச்சரை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க அனானிமஸ், நீங்க யாருன்னே தெரியாம உங்க ஸ்டோரியை பார்த்ததை அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான வசதிகளை கொடுக்கறதுக்கு மெட்டா நிறுவனம் தயாராக இருக்கு. இந்த மாதிரியான சேவைகளுக்கு தான் அவங்க கட்டணம் வசூலிக்க திட்டமிட்டிருக்காங்க. இது மட்டுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய விளம்பரங்களை நீக்கக்கூடிய வசதி, அதாவது பிரீமியம் யூசராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விளம்பரம் இல்லாத வசதியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக பார்க்கும்போது ஏஐ கருவிகள். இப்போ வாட்ஸ்அப்பில் நிறைய ஏஐ கருவிகள் அப்படின்றது வந்திருக்கு. அந்த ஃபீச்சர்ஸை உதாரணத்துக்கு மனுஸ் ஏஐ, வைப்ஸ் போன்ற நவீன தொழில்நுட்பங்களை முழுமையாக பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீமியம் ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கணும். கட்டணம் கட்டக்கூடிய நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. இதனால ஃப்ரீயாக இனிமேல் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ண முடியாதா, நான் வெறும் பேசிக் ஃபெசிலிட்டி மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன், நானும் கட்டணம் செலுத்தணுமா அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது. அடிப்படை சேவைகளை வாட்ஸ்அப்பில் பயன்படுத்துறதுக்கு எந்த விதமான கட்டணமும் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்க்கும்போது இப்போ இலவச பதிப்பில் ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்னு பார்த்தா இல்லை. இலவச பதிப்பில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதாவது ஏஐ ஃபீச்சர்ஸ், ஒரு கிரியேட்டிவிட்டியான நிறைய டூல்ஸை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை வரும். இல்லாவிட்டால் நீங்கள் எப்பவும் போல வழக்கம் போல யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது, ப்ளூடிக் வாங்குவதற்கான சிலர் மந்த்லி ப்ரீமியம் கட்டுவாங்க. அதுவும் இதுவும் ஒன்றா அப்படின்னா இல்லை. வெரிஃபைடு யூசர்ஸ்க்கு இருக்கக்கூடிய கட்டண முறை அப்படின்றது வேற, இப்போ வரக்கூடிய பிரீமியம் ஃபியூச்சர்ஸ்க்கான கட்டண முறை அப்படின்றது வேற. ரெண்டும் தனித்தனி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ரெண்டுமே தனித்தனி சேவைகள் அப்படின்றத அவங்க உறுதிப்படுத்துறாங்க. இன்னொரு பக்கம் பயனாளர்களுடைய அந்த அனுபவத்தை மேம்படுத்துறதுக்கு தான் இந்த பிரீமியம் ஃபியூச்சர்ஸ், அதுக்காக தான் கட்டணம். வழக்கம் போல இருக்கக்கூடிய வெறும் தகவல் பரிமாற்றமான அடிப்படை சேவைக்கு எந்த விதமான கட்டணமும் இல்லை அப்படின்றத மெட்டா நிறுவனம் உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பேசிக் வாட்ஸ்அப் யூசர்ஸ் எந்த விதமான கட்டணமும் செலுத்த தேவையில்லை அப்படின்றது இதன் மூலமா தெளிவாகுது.